எனக்கு வந்தா அம்மாவுக்கு வந்தா எனக்கு வந்தா கூட்டுக்காரிக்கு வந்தா என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? சாமி கெட்டவாடா சாமி தெரியலடா சாமி யாரும் தெரியலையா? பிசாசா காத்துல கருப்பா சொல்லி சாமி நான் பிசாசும் இல்ல அடிச்சு ஒண்ணு போத யாரா மட்ட சரக்கும் இல்ல யாரு தெரியுமாடா? மகனே நான் தான் பீ காட்டு அடிப்பேன். இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் நான் சாப்பிடுறதில்ல. மதியம் நல்லா 1 மணிக்கு போய் வெயில் அடிக்கிற வெயில பார்த்தா நல்லா பக்கடா மாதிரி நல்லா இடல எழுந்து நேரத்துக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு படிச்சா அப்பதான் தான் நானும் சாப்பிடுற எனக்கு வர வேணும் சாமி, வர வேணும். வரம் வேறனா இங்க இருந்து பொம்படி சந்தையில போய் 4 முறம் வாங்கிக்கிறேன் சாமி. வரமா எடா வர வேணும்? எனக்கு 3 பொண்டாட்டி சாமி. யாருக்கு? எனக்கு முத்தாட்டு 3 பொண்டாட்டி. இந்த ஊர் முத்தாட்டுமா? டேய் அழகா பாக்குறதுக்கு லட்சணமா விட்டு போறா கண்டாரோடி பையன். என்னால சாமி பிடிக்கிறான்ல என்ன நடுவுல நீட்ட ஏதோ முட்டுது சாமியவே அடிச்சு விட்டு போயிடலான்னு கேறீங்க மகனே. சாமி முத்தாட்டு 3 பொண்டாட்டி சாமி. எல்லாம் புறா முத்தாட்டு 3 பொண்டாட்டி சாமி. முத்தாட்டு 3 பொண்டாட்டி. ஒரே ஒரு பொண்டாட்டி வகுத்துல கூட புள்ள பூச்சி காணுங்க மகனே. சாமி நீ புழு பூச்சி வேற நான் முண்டாட்டி போய் அங்க பாக்காத. உங்க வீட்டுல பாத்ரூம்க்குதா அந்த புடக்கால போய் கையை விட்டு போற நல்லா புழு பூச்சி வரும். அது சாமி அது ஒரு குழந்தை குட்டி கூட இல்ல சாமி. குழந்தை குட்டியடா மகனே. சாமி என்ன வேண்டி நீ குழந்தை குட்டி வேணும்னு வந்து நிக்கிறேன் மகனே. ஆமா சாமி. சரி உனக்கு 3வது பொண்டாட்டிக்கிறான் பத்தியா? முத பொண்டாட்டி வயசு என்ன? ஒரு 70 தாங்க சாமி. எப்படியாமா 70 வயசுக்கு நம்ம புள்ள குறைக்க முடியுமா? புள்ள கொடுத்தா குடக்கரை குடுல அவன் மேல போயிட மாட்டாளா? அதனால அவ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டான். 2வது பொண்டாட்டி வயசு ஒரு 45 இருக்கு சாமி. சாமி
ஒரு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு புள்ள கொடுக்கிற திறமை எனக்கு இருக்குது. உனக்கு தானே இருக்குது தேவையாமா. அந்த புள்ளையே சுமக்கிறதுக்கு அவளுக்கு சத்து இருக்குது. உங்க ரெண்டாவது பொண்டாட்டி அது என்ன தொரப்புல ஓட்டியா? கர்ப்ப பையன் கொஞ்சம் வீக்கா இருக்குது, அதனால புள்ளைய சுமக்க முடியாதா மகனே. சரி சாமி. ஒரு 18 வயசு மூணாவது பொண்டாட்டி 37 வருஷத்துக்கு வயசுக்கு வர மாட்டான். அதான் வயசுக்கு வர இடத்துல மண்ணு போட்டு அடிச்சுடா. கல்பூர் மத்தச்சா சாமராண்டி போல அதுக்கு நல்ல வாசனை அடிக்குது. நான் கூட கண்டா உன் மண்டாட்டிக்கு புள்ள நான் வரம் கொடுக்கறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி செய்யா செய்யறது. குழந்தைங்க இருந்தா உனக்கு மூணாவது பொண்டாட்டி உனக்கு எப்ப கல்யாண நாள்ல உன் பொண்டாட்டி எப்படி இருந்தாலோ பட்டு புடவை கட்டி பட்டு புடவை கட்டி கலரப்புற பூ வச்சு என்ன பூசா ஊமுத்து பூ வச்சது பிறகு அகடி பூ வச்சு கூட உனக்கு புள்ள கிடைக்காது. தலைப்புற மல்லிப்பூ வச்சு மல்லிப்பூ வைக்கிறேன் சாமி. நல்ல வாசனையோட பொண்ணு மாதிரி நடந்து வந்து பாட்டி மாதிரி பாட்டிக்கு ஒண்ணு சொல்லிரு. ஒவ்வொரு மரத்துல விட்டு மொத்தமா பாவடி தூக்கி துவர்குச்சி மேல உட்காந்துறாங்க. ஆட்டக்கொட்டாய் உள்ள போய் அது மட்டும் கிடையாது. ஊருக்கு தெற்காண்ட பக்கம் மொத்த மாளிகை இருக்குது பாத்தியா? பாட்டியா கப்பலியா எதிரில பேசுறதுக்கு ரெண்டே முக்காம்பியாண்டா முக்காம்பி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் செதறிக்கிறான். இன்னும் பூஜை செலவு மட்டும்தான் நான் வர வேண்டியது. ஒரு 10 மூட்டை பொன்னி அரிசி ரேஷன் அரிசிக்கெல்லாம் புள்ளடா நான் போறேன். 20 மூட்டை பொன்னி அரிசி கொடுக்குறியா? சரி. ஒரு 10 லிட்டரு சுத்தமான கல்லெண்ணெய் மாமாயில் போய் அது அது உளத்த வடக்குது பாரு, ஓட்ட வடையில ஊத்துறதுக்கு. சரி 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 சாமி. அதிகமா நீ நிறைய சோதிக்கிறாய். இந்த பொண்ணு 4வது கொரோனா ஒண்ணு ரெடியா இருக்கு பாரு. அது மட்டும் கிடையாது பக்தா சாமி. முருங்கைக்காய் 3 மூட்டை வேணும்டா. கத்திரிக்காய் மரவா? கத்திரிக்காய் எல்லாம் சொனப்புடின்னு செத்து போயிடும்டா. நான் முருங்கைக்காய் வன்னைக்கு சாப்பிட்டா 4448 நரமும் ஒரே அது மட்டும் கிடையாது. நல்ல மாட்டு நெய் ஒரு 2 கிலோ வேணுமா? பன்னி நெய் வேணுமா? பன்னி நெய் போய் உன் கூச்சாலுக்கு கூடுறா. எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொடுத்துட்டு அந்த ஒத்த மாளிகையில கொண்டாட்டி விட்டுட்டு திரும்பி பார்க்காத போ சாமி.
சரி எனக்கு முடிச்சு எங்க அண்ணனுக்கு கேக்குறேன் சாமி எங்க அண்ணனுக்கு கேக்குறான் எங்க அண்ணனுக்கு கேக்குறேன் சாமி பத்தா ஏன் சாமி பத்தா என்னப்பா என்ன கண்டிப்பீங்களா தேவடியம்மா சாமி கிட்ட போய் அவனுக்கு உங்களா கண்ணாடி வழி போச்சு ஏன்டா? அவனுக்கு மச்சானா அவனுக்கு மச்சானடா எங்க மச்சானுக்கு மச்சானடா எங்க மச்சானுக்கு நீ ஆகணும் அதைத்தான் நானும் சொன்னேன் மச்சான பகாலே ஏய் ரெண்டே முக்கா பொண்டாட்டியே யாரையா பேசுற ஏன்னா உன் பேரு எல்லாமலா இல்ல மத்தா ஏய் அந்தாட போய் யாருக்கு கண்டுபிடிச்சாங்க